நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்ட யோசிக்க வைக்கிற அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய 4 சந்தேகங்களுக்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த 4 சந்தேகங்கள், அதாவது டவுட்டு, இது கேள்வி இல்லை. நிறைய பேருக்கு இந்த இடத்துலையே பிரச்சனை இருக்குது. கேள்வினா என்ன, சந்தேகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சரிவர நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்வி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், என்கிட்ட ஆல்ரெடி பதில் இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது தான் கேள்வி. ஓகேங்களா? அப்போ சந்தேகம், அதாவது டவுட் அப்படின்னா என்னென்னா, எனக்கு அரசல் புரசலாக தெரியும் அல்லது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போது உங்ககிட்ட நான் கேட்குறேன், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் டவுட், சந்தேகம். ஓகேங்களா? ஸோ 2 விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கூட நீங்கள் விழிப்புணர்வாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரி, ஓகே. நம்மளோட சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் சில பேர், எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் நினச்ச சில பேர் பிளான் பண்ணி என் லைஃப்குள்ளே வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிளான் பண்ணி, அதாவது ஸ்கெட்சு போட்டு என் லைஃபுக்குள்ளே வந்து என் லைஃப்பில் இருந்த என் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு கர்மா பாதிப்பை கொடுக்குமா கொடுக்காதா? அண்ட் தென் தெரியாமல் சில பேர், அதாவது நாங்களே கூட தெரியாமல் சில தவறுகளை செஞ்சுருக்கோம். அதுக்கு தான் ஒரு வேளை இது தண்டனையோ அப்படின்லாம் எங்களுக்கு தோணுது. அதாவது இவங்களுக்கு ஒரு மனுஷங்க, ரொம்ப இவங்க ஆழமாக நம்பின ஒரு மனுஷங்க இவங்களை துரோகம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு துரோகம் பண்ணதுக்கு காரணம், நான் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு தப்பை செஞ்சிட்டேன், அதற்கான கர்ம வினை தான் எனக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ செய்யக்கூடிய தவறுகள் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற சந்தேகத்திற்கான பதிலை பார்க்கலாம். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு தவறு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை அந்த நேரத்தில் கொடுக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஆத்திர அவசரத்தில் போயிட்டுருப்பீங்க, அப்போ ஒரு தவறை செஞ்சிட்டீங்க. ஆனால் அது அங்கே யாரோ ஒருத்தனுக்கு பாதிப்பை கொடுத்துருது. ஓகேங்களா? இந்த நேரத்தில் உங்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, நீ ஏன்டா யோசிக்கவே இல்லை, உனக்கு அதுக்கு தான்டா நான் கொடுத்துருக்கேன், பிரபஞ்சமான நான் உனக்கு அதுக்கு தான் மூளையை கொடுத்துருக்கேன், விழிப்புணர்வோடு இருடா, யாரையும் தெரியாமல் கூட காயப்படுத்திடாதடா அப்படிங்கிறதுக்காக தான் யோசிக்கிறதுக்கு, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு மூளையை கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் யோசிக்கலை? அப்போ உன் மேலே தப்பு இருக்குதானே? நீ தெரிஞ்சு பண்ண தெரியாமல் பண்ண அதெல்லாம் 2வது விஷயந்தான். ஸோ நீ விழிப்புணர்வே இல்லாமல் இருக்க, நான் உனக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கவே இல்லை. அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு சில பாதிப்புகள் வரும். ஓகேங்களா? நீங்கள் விழிப்புணர்வாக இல்லைங்கிறதே ஒரு மிகப்பெரிய குற்றம்தான். நான் தெரிஞ்சு பண்ணியிருப்பேன், தெரியாமல் பண்ணியிருப்பேன், நான் அறிஞ்சு பண்ணியிருப்பேன், அறியாமல் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. நீங்கள் தெரியாமல் பண்ணால் கூட, ஏன் நீ தெரியாமல் பண்ண, விசாரிக்கணும், சுதாரிக்கணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ பார்க்கணும். நீ விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் மூளையை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீ அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல டாஸ்க்கு, பல சோதனைகள், வேதனைகள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்கொள்வீங்க. ஸோ அதனால் நீங்கள் கான்ஷியஸோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு ஒருத்தவங்களோட லைஃப்பை தூக்குறோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லவா வேணும்? எந்த அளவுக்கு அக்ரெசிவாக யோசித்து ஒரு காரியத்தில் அவங்க ஈடுபடுறாங்களோ, அதை விட அக்ரெசிவான, அதை விட கோரமான ஒரு சம்பவம் அவங்க லைஃப்பில் நடந்தே தீரும். இதிலிருந்து ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியவே முடியாது. 2வது சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். நான் என்னோடய பார்ட்னரை பார்த்து ஒரு தடவை சண்டை போட்டுட்டேன், எரிஞ்சு விழுந்துட்டேன், திட்டிட்டேன். அதற்கு பிறகு நான் சாரின்னு சொல்லிட்டேன், அவங்களும் சமாதானம் ஆயிட்டாங்க.
ஆனால் அதற்கு பிறகு எப்போ பார்த்தாலும் அவங்கள பார்த்து கோபம் வந்துக்கிட்டே இருக்குது, அவங்கள திட்டணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? அகெயின் அண்ட் அகெயின் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அடிக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்? ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் காரணமே இல்லாமல் அவங்க மேலே எனக்கு கோபம் வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் சரி அல்லது பிடிக்காத ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது திரும்ப திரும்ப நீ அதை செய் அப்போ தான் உனக்கு திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுடைய வேலை என்ன? தன்னிச்சையாக செயல்படுறது. அதாவது ப்ரோக்ராம் ஆகிடுச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு முறை அவங்கள பார்த்து திட்டிடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திட்டுற கேரக்டரே செட் ஆகிடும். அதுவும் அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வர மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு முறை நீங்கள் கோவப்படும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிடித்த மனுஷனை நீங்கள் திட்டி உங்கள் வாழ்க்கையிலேருந்து இழந்துருவீங்க. திட்டிகிட்டே இருக்க மனுஷன் கூட நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா, ஓடிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. 3வது சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சந்தேகத்திற்கான பதிலை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். பட் நிறைய பேர் புதுசாக வர வியூவர்ஸ்க்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன். ஒரு முறை நான் நெகட்டிவாக யோசிச்சிட்டேன், அது நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்க, பாசிட்டிவாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. எந்த நினப்பை நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் நடக்கும். ரிப்பீட்டடாக ஐயோயோ ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்துருவணும் அப்படின்னு நினச்சாலுமே அதில் ஒரு வேளை நீங்கள் எமோஷன்ஸை கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அது வேலை செய்யும். எமோஷன்ஸை நீங்கள் கொடுக்கவே இல்லை, சும்மா வெறுமனே வாய் வார்த்தைக்காக ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஜோக்காக தான் இருக்குமோ ஒழிய அது வேலை செய்ய போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உணர்வுகளை இப்போது லைஃப் அப்படிங்கிற அந்த வேர்டை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஓகேங்களா? சின்ன குழந்தையிலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் எல்லாமே ஞாபகம் வருதா? அப்போ நமக்கு உணர்வே வருதா? ஐயோ இந்த வயசில் என்ன பண்ணுவேன், அந்த வயசில் என்ன பண்ணிகிட்ருப்பேன், அப்போ என்ன பண்ணிகிட்ருப்பேன், அப்போ வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருதா? அப்போ நான் சாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது நமக்கே கண்ணீர் வருதா? நம்மளை நினச்சி நமக்கே கண்ணீர் வருதா? ஸோ அப்போது நீங்கள் வருத்தப்படுறீங்க, ஒரு எமோஷனை கொடுக்குறீங்க, அது ஒரு ரிப்பீட்டட் எமோஷன்ஸ். ஒரு தடவை நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு முறையும் ரிப்பீட்டடாக நீங்கள் கொடுக்குற எமோஷன்ஸ் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அட்ராக்ட் நீங்கள் செய்கிறீங்க. 4வது சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. எல்லாருக்குமே இதுதான் ரொம்ப முக்கியமானது. மூச்சு பயிற்சி பண்ணால் என்ன யூஸ்? ஓகேங்களா? ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நான் டீட்டெயிலாக உறக்கத்தின் உளவியல் அப்படிங்கிற என்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கேன். முடிஞ்சால் உறக்கத்தின் உளவியல் புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த புத்தகத்திற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வாங்கி படிங்க. வெறும் 166 ரூபா தான் பேப்பர் பேக்கே. ஓகேங்களா? ஸோ மூச்சு பயிற்சினால் என்ன யூஸ் அப்படிங்கிறத ஒன்லைனரில் சொல்கிற பாருங்கள். இக்கணத்தில் நம்ம வாழும்போது தான் நம்ம வாழ்க்கையை நம்ம ரசிக்கிறோம். இப்போது நீங்கள்லாம் வாழ்க்கையை ரசிச்சிருக்கீங்களா? ஓ ஷுவர், நான் ரசிச்சிருக்கனே அப்படின்னு சொல்லுவீங்க. எப்பப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் தீபாவளிக்கு ஒரு படம் பார்க்க போனேன், பொங்கலுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா துணிவு படம் பார்க்க போனேன், வேறு லெவல் இருந்துச்சுல்லா, சாங்கெல்லாம் வேறு லெவல், கொண்டாடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது கொண்டாடும் போது சில்லா பாட்டை பார்த்து அங்கே டான்ஸ் ஆடும் போது நீங்கள் என்ஜாய் பண்ணுற விஷயத்த நீங்கள் கவனிக்கவே இல்லை. ஆனால் ஆஃப்டர் தென் 1 இயருக்கு பிறகு சில்லா பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடினில்ல, வேறு லெவலில் இருந்துச்சுல அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அதாவது 1 வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையே யோசித்து பார்க்குறீங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால் இக்கணத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் சில்லா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினதை ரசித்து ஆடணுங்கிற கான்செப்ட் புரியுதுங்களா?
நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, நீங்கள் ஆடுங்க, பாடுங்க, விளையாடுங்க, ஜோராக சிரிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த நேரத்தில் நான் எங்கே இருக்கேன், நான் எதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், இந்த கணத்தில் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அதை யோசிக்கிறதுக்கு முதல் ஏபிசிடி, 1வது முடிச்சுட்டு தான் 2வது, 2வது முடிச்சுட்டு தான் 3வது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி நீங்கள் இக்கணத்தில் வாழறதுக்கு ஒரு பெஸ்ட்டான தெரப்பி தான் மூச்சு பயிற்சி. சும்மா புத்தர் மூச்சு பயிற்சி பண்ணுங்க ஞானம் கிடைக்கும்னு சொல்லலை. மூச்சு பயிற்சி பண்ணால் நம்ம இக்கணத்தில் வாழுறோம். இக்கணத்தில் வாழ்ந்தால் இந்த கணம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்டு போகும். ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப அழகாக ரசிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இதை இன்னும் சயின்டிஃபிக்காக நிறைய தியரிஸ், நிறைய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் உறக்கத்தின் உளவியலில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிங்க. ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆயுள் காலம் அதிகரிக்கும். ரொம்ப ஸ்பீடாக ஓடி வாழ்க்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப நிறுத்தி நிதானமாக வாழ்க்கை அழகாக ட்ராவல் பண்ணி போகும். இந்த ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழ்வீங்க. அப்படி வாழ்கிறதுனால ஆயுள் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்ட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க இப்போ காலமாயிட்டாங்க. 1 இயர்க்கு முன்னாடி இதே பொங்கல் திருவிழா டைமில் என்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. நான் கோலம் போடுறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஓடுறேன், பால் வாங்கிட்டு வரேன், நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? பொங்கல்னாலே எப்படி இருக்கும் அந்த ஜல்லிக்கட்டு டேஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அந்த பாட்டி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு நீ அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கும் நடந்து ஓடணும்னு ஆசையாக இருக்குது. சின்ன வயசில் உன் வயசில் இருக்கும்போது நான் என் வாழ்க்கையை இழந்துட்டேன். என் ஹஸ்பண்ட்காக அழுது, என் குழந்தைங்களுக்காக அழுது அப்படியே என் வாழ்க்கையை தப்பாக வாழ்ந்துட்டேன். இன்றைக்கி நீ ஓடி ஆடி வேலை செய்கிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குது, எழுந்திரிச்சு நானும் வேலை செய்யணும், ஓடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இது சமர்ப்பணம். இந்த நாள், இந்த நிமிஷம் என்ன கையில் இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக கொண்டாடிடுங்க. காலம் போணுச்சு அப்படின்னா திரும்பி உங்களால் பார்த்து அழுக மட்டும்தான் முடியும். ஸோ இந்த கணத்தில் வாழறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். சாப்பிட்றீங்களா, அந்த சாப்பாட்டை சுவைச்சு சாப்பிடுங்க. அந்த நேரம் ரொம்ப நீளமானதாக மாறும். குளிக்கிறீங்களா, குளிக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒர்க்கு. நிறைய பேர் குளிக்கணுமா, எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. தப்பு. இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. குளிக்கும் போது நாமளாக இருக்கும், அதை மறந்துடாதீங்க. ஸோ சந்தோஷமாக குளிங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக புத்தாடை உடுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களோட மனசை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றுங்க. இதை நான் சொல்ல, சைக்காலஜி சொல்லுது. இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மனம் ரொம்ப 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 மாறும். ஓகேங்களா? முதல்ல நாம் மாறணும், வெளி உருவம் மாறணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய மனம் மாறும், அதுக்கு பிறகு நம்மளோட சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையே மாறும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆழமாக பிலீவ் பண்ணலாம், கண்ணை மூடிக்கிட்டு பிலீவ் பண்ணலாம். ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதிலை இன்னொரு வீடியோவில் இன்றைக்கி கொடுத்ததன் போலவே மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.